எப்ப அண்ணாமலை உண்மையை பேசியிருக்காரு? தமிழக நலனுக்காக எப்ப பேசியிருக்காரு? அவர் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர். 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி நடந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சம்பளம் ஒரு பர்சன்டேஜ், சம்பளம் 1% வேலைக்கான மெட்டீரியல், இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன், 100 ரூபாய் செலவுனா இன்னைக்கு 60-40 இருக்கும். அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கிறோம்? டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்ல 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்ப 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகல. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன். இந்த கேள்வி நீங்க கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ ட்விட்டர் பக்கத்தில் 1 மணி நேரத்தில் இந்த டேட்டாவை போட்டுறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாலைகள் எவன்லாம் பணம் திருண்டானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசினுடைய பணத்தில் கட்டி அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லோருக்கும் எல்லாம் என்று செயல்படுகின்ற எங்கள் முதல்வரை எல்லா தரப்பினரும் ஒட்டுமொத்தமாக ஆதரித்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவரை முதல்வர் ஆக்குவோம் என்ற சபதத்தோடு இன்றைக்கு தமிழகத்து மக்கள் இருக்கின்றார்கள். நிச்சயம் எதிர்த்து எத்தனை கட்சிகள் வந்தாலும் அத்தனை கட்சிகளும், எத்தனை சரி வலைகள் பின்னப்பட்டாலும் அத்தனை வலைகளையும் கிழித்தெறிந்து, எத்தனை சரி வலைகள் என்றாலும் சரி, எத்தனை கட்சிகள் என்றாலும் சரி, அத்தனையும் உதிரிகளாக்கி மீண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அரியணையை அமர்வதை தமிழகத்தில் அல்ல, ஒன்றியமே எத்தனை முறை எத்தனை சதி திட்டங்கள் முயற்சி செய்தாலும் அவர் ஆட்சி கட்டிலே அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி முழுவதும் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க. திமுக கிராம சபை அண்ணாமலை எப்போ உண்மையை சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல? உண்மையை சொல்றதுக்கு எப்ப அண்ணாமலை உண்மையை பேசியிருக்காரு? தமிழக நலனுக்காக எப்ப பேசியிருக்காரு? அவர் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர். அவர் அப்படித்தான் இருப்பார். தமிழக மக்களோடு ஒன்றி பிணைந்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான், அதனுடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மாண்புமிகு தமிழக முதல்வருக்குத்தான் தமிழக மக்களுடைய, அதுவும் ஏழை எளிய மக்களுடைய வலிகள் புரியும். இவரை போற மேல்தட்டிலே அரசியல் செய்துவிட்டு வருபவர்களுக்கு கீழ்த்தட்டிலே இருக்கின்ற மக்களுடைய வலி புரியாது. ஆகவே அவர் சொல்வது அத்தனையும் உண்மைக்கு மாறான கூற்றுகள் தான் அவர் வாயிலே இருந்து வருகின்ற அத்தனை வார்த்தைகளும். எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய செயல் இன்னும் ஒரு 11 மாத காலம் இருக்கின்றது. எதிர்க்கின்ற கட்சிகள் கூட, எங்களை வசைபாடுபவர்கள் கூட வாழ்த்துகின்ற ஒரு சூழலை நோக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எங்களை நோக்கி ஒரு அடி முன்னோக்கி யாராவது நடந்து வந்தால் உதவி என்றோ நலத்திட்டங்கள் என்றோ எங்கள் முதல்வர் 10 அடி வேகமாக அவர்களை நோக்கி முன்னே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் எங்களுடைய முதல்வருடைய ஆற்றல், எங்கள் முதல்வருடைய திட்டங்கள், எங்கள் முதல்வருடைய துணிவு ஆகியவற்றுக்கு தமிழக மக்கள் வெகுமதியாக, பரிசாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் கோரியது போல் 200 அல்ல 234 மாண்புமிகு முதல்வருக்கு வழங்குவார்.